வணக்கம். கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தா என்னோட பொற்கால ஆட்சியை பார்த்து, என்னோட நல்லாட்சியை பார்த்து சாதனை சாதனை அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்னு ஒருவர், அதாவது நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புலங்காயுதம் அடைஞ்சிருக்காங்க. இவங்க சாதித்த சாதனையில் நாம் சோதனைக்குள்ளாகி வேதனைன்னு புலம்பிகிட்டு இருக்கோம். இது இவங்களுக்கு தெரியுதா தெரியலையா, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போகிறாங்களா? தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் போவாங்க. ஏன்னா அதான் திராவிடத்தனம். வாழையடி வாழையா அப்பா என்ன தமிழ்நாட்டுக்கு செய்தாரோ, என்ன திராவிடத்தனம் பண்ணாரோ அதை தானே மகனும் கற்றுக்கிட்டு வந்திருப்பாரு. இப்போ மகன் செய்கிற திராவிடத்தனத்தை தான் அடுத்து சின்னவர் செஞ்சிகிட்டு இருக்காரு, இனிமேல் செய்வார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எனக்கு ஒரு வசனம் தான் உடனே டக்குன்னு ஞாபகம் வருது. என்னென்னா, அது அந்த வசனம் இப்படியா கேள்வி கேட்கும். நீங்கள் ஒரு முள்செடியில் போய் ஒரு நல்ல பழங்களை எதிர்பார்க்கலாமா? நீங்கள் ஒரு விஷச்செடியில் போய் உங்களை உயிர் காப்பாற்றும் இல்லை பசியாற்றும் ஒரு நல்ல கனிகள் தரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாமா? அது மாதிரி தான் ஒரு மனுஷன் அவன் என்னவா இருக்கிறானோ அதை தான் வெளிப்படுத்துவான். நல்ல கனி, நல்ல விருட்சம், அதாவது நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரம் முள்செடி, அது வேண்டாத பழங்களையும் வேண்டாத விதைகளையும் முள்ள குத்துற மாதிரி கனிகளையும் தான் கொடுக்கும். அப்போது யார் யார் எப்படியோ இயல்பில் அவங்க யாரோ அவங்க நல்லவங்களாக இருந்தால் தான் நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்துவாங்க, கெட்டவங்களாக இருந்தால் கெட்ட விஷயங்களை தான் நடைமுறைப்படுத்திக்கிட்டு சாதனைன்ட்டு அப்படியே பீலாவாக விட்டுட்டு தெரிவாங்க. அப்படிங்கிறது இந்த வசனம் ஞாபகம் வந்தது. கரெக்டாக பொருந்தது பார்த்தீங்களா? அதான் சொல்லிட்டேன். இவங்க சாதனையெல்லாம் நம்ம அடுக்கணும்னா ஒரு நாள் பத்தாது, ஒரு வாரம் பத்தாது. அந்த அளவுக்கு வண்டியாக சாதிச்சு வச்சுருக்காங்க. சரியா? அந்த சூர்யா மாதிரி வேணால் பாட்டு தான் பாட முடியும். ஒன்றா ரெண்டா சாதனை எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா அப்படின்னு கேட்கணும். அப்புறம் அடுத்த லைன் இப்படி கூட பாடி பார்க்கலாம். இன்னும் மணலை கடத்தலாம், மலையை உடைக்கலாம், சாதனையாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட சாதனையை அடுக்கிக்கிட்டே போகலாம். அதாவது இவங்க சாதனையோட விஸ்வரூப வளர்ச்சி எப்படி தெரியுமா? ஆரம்பத்தில் உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து திரள்நிதி, நம்மளை நாம் தமிழர் கட்சி திரள்நிதின்ட்டு பயங்கரமாக கலாய்ப்பாங்க. ஆனால் இவங்க முன்னோடி தலைவர் கருணாநிதி அவர்களை உண்டியில் தூக்கிட்டு போய் வரிசையாக கலெக்ஷனில் இறங்கின ஆள் அவர் தான். வாங்கி எப்படி இன்னைக்கு பணக்கார பட்டியலில் வந்திருக்காரு அப்படிங்கிற விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்படி இவங்க ஆரம்பத்தில் இப்படி காசை கொள்ளையடிச்சு, அப்புறம் அதை கொள்ளையடிச்சு இதை கொள்ளையடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசை கொள்ளையடிச்சு தங்களை விருத்தியாக்கிக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திட்டங்களை வகுத்து ஆட்சிக்கு வரும்போது திட்டங்களை வகுத்து அதில் கோடிகளை சுருட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, வியாபாரங்களை பெருக்கிக்கிட்டாங்க. எப்படின்னா இவங்க கால் வைக்காத இடமே கிடையாதுன்னு பாருங்களேன். இவங்க ஆட்சியாளர்கள் மக்களை காக்கிற எந்த நோக்கத்திலே இருக்க மாட்டாங்க. இப்போ கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் ஆலமரம் மாதிரி விழுதுகள் வச்சுருக்காரு இல்லையா? அந்த ஆலமரம் நீங்கள் வேணால் அவரோட வம்ச ட்ரீ, அதாவது ஃபேமிலி ட்ரீமாங்க இல்லையா, அதை நீங்கள் வேணால் போய் கூகுளில் போட்டு பாருங்களேன். அழகாக கிளை பரப்பி ஆலமரம் மாதிரியே இருக்கும். அதனால் அந்த ஆலமரம் மாதிரி பரப்பி வச்சுருக்காரு இல்லையா, அந்த வம்சங்களுக்கெல்லாம் எல்லா துறைகளையும் பிரித்து கொடுத்து, அதாவது மூத்தவனே நீ இதை பார்த்துக்கப்பா, அவனே நீ இதை பார்த்துக்கப்பா, நடுவில் உள்ளவனே நீ இதை பார்த்துக்கப்பா, அம்மா செல்வியா நீ ஸ்கூலை பார்த்துக்கப்பா, நீ கல்லூரியை பார்த்துக்கப்பா, நீயா மெடிக்கலை பார்த்துக்கப்பா, நீ அதை பார்த்துக்கப்பா, நீ திரைப்படத்தை விட்டுறாதப்பா, சிவப்பு அரக்கனா மாதிரி அதையும் ஒன்று பிடிச்சிருப்பா அப்படின்னு உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றை பிடிச்சி எடுத்து, மகனே அழகிரியா நீ மதுரையை பார்த்துக்கப்பா, நான் ஸ்டாலின் அவனை முடிசூடா மன்னனா முடிசூட்டிடுறேன் எப்படியாவது அப்படின்ட்டு எல்லா துறையும் கால் வைக்காத எந்த துறையும் கிடையாது. அப்படி எல்லா வியாபாரத்தையும் தனக்குரியதாக்கி எல்லாத்துலேயும் கால் வச்சு தங்களுடைய அதாவது தங்களுடைய பணக்கார கிளைகளை பணக்காரத்துவத்தை என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா உயர்த்தி உலகளவில் கொண்டு போய் பணக்கார பட்டியலையும் வந்துட்டாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் ஐயா பார்த்தாரு, எல்லாருக்கும் எல்லாம் பிரித்து கொடுத்துட்டீங்க, என் மனைவி மட்டும் எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க, வெறும் ஹோம் மேக்கர் அப்படின்னு என் மனைவி மட்டும் நான் எப்படி விட்டுறதா அப்படின்னு பார்த்தாரு. எடு மினரல் வாட்டர் போடு, என் மனைவி தான் பெரிய வியாபார தந்திரி, அவங்க பண்ணாத பிஸ்னஸா, போடு மினரல் வாட்டர் பிஸ்னஸில் யாரையும் பாக்கி வைக்கக்கூடாது, நீ இறங்கு அப்படின்னு அங்கேயும் கால் வச்சு அதையும் சொல்லி முடிச்சாச்சு. இப்படி எல்லாத்துலேயும் இவங்க முதல்வர்களாக இருந்து அடித்து மாற்றுறது பத்தாது, இவங்க எம்எல்ஏ அமைச்சர்களாக இருந்து எம்பிக்களாக இருந்து அடித்து மாற்றுறது பத்தாதுன்னு எல்லாத்தையுமே நாட்டில் நடக்கிற எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. எல்லாத்துலேயும் கால் வச்சு அதில் கோல் வச்சாமல் அவங்க தங்களுடைய நாட்களை நகர்த்தவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க பண வெறி பிடித்தவர். அதுதான் சொல்ல போனால்
பணவெறி, இடவெறி, நிலவெறி, இன்னும் விட்டால் உலகத்தை அடுத்த பேரரசு சாம்ராஜ்யம் நாங்கள், அலெக்சாண்டருக்கு அப்புறம் நாங்கள் தான் அப்படின்னு நினச்சிக்கிற ஒரு பிரகஸ்பதிகள் தான் இவங்க எல்லாரும். இவங்க சாதனை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல ஆட்சி அரியணை ஏறின உடனே ஒரு பெரிய சாதனை பண்ணாங்கங்க. ஆமாம், அதாவது கொலை குற்றம் பண்ணி 7 கொலை 10 கொலை பண்ணுறவெல்லாம் நெஞ்சு நிமித்திட்டு ஊரில் சுற்றுவோம். அடுத்தது கற்பழிப்பு, பெண் சிசுக்கள்னு பாராமல், பெண் குழந்தைகள்னு பாராமல் கற்பழித்து கொலை பண்ணி பண்ணுறவனெல்லாம் ஊரில் நிம்மதியாக நடமாடுவான். அடுத்தது வந்து கொலை, கொள்ளை, கந்து வெட்டி, மணல் கடத்தல், கல் கடத்தல், எல்லா கடத்தல், சாராய வியாபாரி இப்படின்னு இதெல்லாம் செய்கிற குண்டர்கள் எல்லாம் வெளியில் நல்லா நடமாடுவான். ஆனால் நான் என் நிலத்தை தரமாட்டேன், ஏன் வந்து என்னோடய விவசாயம்லாம் எனக்கு வேணும், நீங்கள் வந்து இந்த நாசகார ஈத்தேன் மீத்தேனுக்காக என் நிலத்தை பாழாக்காதீங்க அப்படின்னு போராடுனா விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட்ட முதல் சாதனை விருது திமுகவையே சாரும். அதுவும் திமுக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களையே சாரும். 8 மணி நேர வேலைக்கே எல்லாரும் அல்லோலப்பட்டு இருக்காங்க. அதை 6 மணி நேரம் ஆக்கினா தான் நல்லது. அப்போ தான் ஒரு மன உளைச்சல் இல்லாமல் ஒரு மன அமைதியான ஒரு முறையில் ஏதோ வேலை பார்த்தோமா, நல்லா குடும்பத்தோட ஓய்வு எடுத்தோமா, நிம்மதியாக சாப்பிட்டோமா, தூங்குறமா இருக்கும். இந்த 8 மணி நேர வேலை அதிக மன உளைச்சலையும் பணி சுமையும் ஆக்குது அப்படின்ட்டு எல்லாரும் பொறுமிட்டு இருந்தா, இந்த ஐயா வந்து என்ன பண்ணாரு தெரியுமா, 12 மணி நேரம் ஆக்கணும்னு ஒரு ஆணையை போட்டார். பார்க்கலாமே, அப்பா இதுதான் நல்லாட்சி. நல்லாட்சிக்கு இந்த ஒரு சாதனையே உங்களுக்கு சாட்சி. அப்புறம் அது பயங்கர எதிர்ப்பு வந்து சீமானவர்கள் கண்டன குரல்கள் எழுப்பி பல தரப்புலேருந்து நெருக்கடிகள் வந்த பிறகு ஐயையோ அப்படின்னு அதை அப்படியே திரும்ப வாங்கி கடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. இப்படி ஒரு சாதனை பண்ணாங்க. இது ஒரு சாதனையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மணல் கடத்தல். மணல் எங்கெல்லாம் வந்து அனுமதி கொடுத்து குவாரிகள் நடக்குதோ அங்கெல்லாம் அவங்க கைவரிசையை காட்டினாங்க. எப்படின்னா குறிப்பிட்ட அளவுக்கு தான் மணல் எடுக்கணும் அப்படின்னு சட்டமே இருந்தாலும் நாங்களாம் சட்டத்தை மதிப்பமாக்குவோம். சட்டம்லாம் உங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது. எங்கள் கீழே இருக்கீங்களே மக்கள், நீங்கள் உங்களுக்கு தான் சட்டமே தவிர எங்களை மாதிரி அதிகாரிகளுக்கோ, எங்களை மாதிரி முதல்வர்களுக்கோ, எம்எல்ஏக்களுக்கோ, கவுன்சிலர்களுக்கோ, அரசு அதிகாரிகளுக்கோ சட்டம் செல்லாது அப்படின்ட்டு அந்த மணலை வந்து சட்டத்துக்கு புறம்பாக அட்லைட்டில் பதிகிற அளவுக்கு வெட்டி எடுத்து கொள்ளை அடித்து இன்றைக்கி லட்சம் கோடியில் துரைமுருகன் அவர்கள் வந்து சம்பாதிச்சு திமுக முதல்வர் கஜானாவையும் நிரப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சாதனை. அடுத்து பார்த்திங்கன்னா, எங்கே பார்த்தாலும் மருத்துவக் கல்லூரிகள், எங்கே பார்த்தாலும் ஹோட்டல்கள், எங்கே பார்த்தாலும் நிறுவனங்கள், அங்கே நிறுவனம் இங்கே நிறுவனம், 50 60 வாசிக்கவே முடியாத அளவுக்கு பட்டியல் வச்சு பினாமி சொத்துக்களில் வந்து கடைசியில் நீதிமன்றமே இதை கண்டுபிடிச்சி 1000க்கு ஒரு 2 கோடி தான் கம்மி, அத்தனை கோடி, அதாவது 908 கோடி அளவுக்கு தண்ட அபராதம் செலுத்தணும் அப்படின்னு நீதிமன்றமே காலரை பிடிச்சி தண்டம் செலுத்தணும் அப்படின்னு ஆணையிடுற அளவுக்கு சாதனை செஞ்சு புரிஞ்சிருக்காரு திமுகவின் எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள். இது சாதனை தானே. மழை தான் நம்முடைய நுரையீரல் நமக்கு வந்து இன்றைக்கி ஆக்சிஜனை தரதாகட்டும், நமக்கு மழை பொழிவதற்கு காரணமாகட்டும், பல்லுயிர் பெருக்கம் நமக்கு வந்து ஒரு அதான் நுரையீரல்னு சொல்லிட்டோம் இல்லையா, நம்ம உயிரோடு இருக்கணும்னா எப்படி சுவாசிக்கணுமோ அது மாதிரி மழை இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். அப்படிப்பட்ட மலைகளை வெட்டி கடத்தி கனிம வள திருட்டு கனிம வள கடத்தல் அப்படின்ட்டு அதில் லட்சம் கோடி சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. லட்சம் கோடி இவர்களால் கார்ப்பரேட் வாழுதா, கார்ப்பரேட்டால் இவங்க வாழுதா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு 2 பேரும் போட்டு ஒரு புரிந்துணர்வு. அதாவது மோடி அவர்களை பற்றி திட்டும்போது அதே கார்ப்பரேட் அனில் அம்பானி அதானியை தான் திட்டுவாப்பில் நம்ம திமுக சின்னவர் எல்லாருமே. ஆனால் நிலக்கரி ஒப்பந்தத்தில் ஊழல் நடந்தால் கண்டுக்க மாட்டாங்க. அடுத்து ஒரு ஒப்பந்தம் போட போகிறோமா, தனியாக அவரோட ரகசியமாக மருமகன் வந்து அந்த கார்ப்பரேட் முதலாளியை சந்திப்பார். ஆனால் அதில் வேற கோடியாக ஊழல். அப்போ அது சாதனை இல்லாமல் என்ன சொல்ல முடியும்? சாதனை தானே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டங்ஸ்டன், மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே ஒரு லெட்டர் ஒன்றிய அரசுக்கு, இவர் ஏற்கனவே ஐயா முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதுவதில் கில்லாடி அல்லவா, அதனால் ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதம், மலைமலையாக டங்ஸ்டன் இருக்கையா வந்து வெட்டி எடுத்துகிட்டு போங்கோ அப்படின்ட்டு அழைப்பு விடுத்து அதற்கான ஒப்பந்தத்தை போட்டதே இந்த திமுக அரசு. சாதனை தானே. உங்களால் முடியுமா? மதுரை மக்களால் முடிஞ்சுதா? டங்ஸ்டன் எடுக்க முடிஞ்சுதா? அவ்வளோ பெரிய மலையை இத்தனை வருஷம் உங்கள் ஊருக்குள்ளே வச்சுருந்தீங்களே, என்ன பிரயோஜனம்? இம்மாஞ்சலிக்கு டங்ஸ்டன் எடுக்க முடிஞ்சுதா? அவர் ஒத்த லெட்டர் போட்டார், ஒன்றிய அரசு வந்து நின்றுடுச்சுல, சாதனை. அப்புறம் அதை நம்ம வேதனையாக மாற்றி விட்டுட்டோம், அதை வந்து ரத்து பண்ண வச்சோம், அது வேறு விஷயம். இது ஒரு சாதனை. அடுத்தது பார்த்திங்கன்னா,
காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதே கூட்டணியோடு இருக்கும்போது நீட் வேணும், ஆமாம் அப்போ தான் எங்களால் மருத்துவக் கல்லூரிகள், எங்கள் மருத்துவக் கல்லூரிகளுக்கு வந்து கோடி கோடியாக கொட்டும், நீட்டுக்கு தேர்வுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறவங்க கிட்ட இருந்து நாங்கள் மணிமணியாக வாங்க முடியும் அப்படின்னு ஒரே கல்லில் பல மாங்காய் அடிக்கலாம் அப்படின்னு நீட்டுக்கு தலையாட்டி கையெழுத்து போட்டுட்டு இப்போ முட்டையை தூக்கிட்டு கூமுட்டை வர்றது என்ன ரகசியம்ன்ட்டு அந்த ரகசியத்தை உங்கள் மனைவிகிட்டையாவது சொல்லிட்டீங்களா ஐயா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மனைவிக்கும் கணவனுக்கும் ரகசியம் இருக்கக்கூடாதும்பாங்க. அட்லீஸ்ட் சின்னவர் வந்து மனைவிட்டையாவது அந்த ரகசியத்தை சொன்னால் நாங்கள் கொஞ்சம் நைஸாக அந்த அம்மா அவங்ககிட்ட பேசி கொஞ்சம் ரகசியத்தை வாங்கி ஜெயிச்சிடலாமே அப்படின்னு பார்க்குறோம். அதனால் ரகசியம்னு சொல்லி காதில் பூச்சுத்தி இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு விளக்குன்ட்டு மக்களை விலக்கி ஓடுறாரு கேட்டால். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன புழுகுறாப்புலன்னா நாங்கள் வந்து 2026 வந்தோம்னா கண்டிப்பாக நீட்டை வந்து விலக்கிடுவோம், அதுவும் அதுக்கப்புறம் வர நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்துட்டுன்னு வைங்க, நீட்டு விளக்கு தான் அப்படின்ட்டு சொல்லி இப்போ புளிக்கிட்டு தெரியாப்புல. இதுவும் சாதனையில் ஒன்று தானே. இந்த சாதனையை நம்ம பேசி தானே ஆகணும். அதிமுக ஆட்சியில் தான் விவசாயிகளை போட்டு தரையில் இழுத்து போலீஸெல்லாம் நெட்டி தள்ளி பெண்களெல்லாம் இழுத்துட்டு போய் வயல்களெல்லாம் அபகரிச்சாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தான் தெரியுது இந்த மீத்தேன் வாயு எடுக்கிறதுக்கு எப்போவோ திமுக கையெழுத்து போட்டுருச்சு அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் அவர் வந்து நான் தெரியாமல் கையெழுத்து போட்டுட்டேன்னு சொன்னது என்ன, தெரியாமல் அவருடைய சொத்துக்களையெல்லாம் நமக்கும் கையெழுத்து போட்டு தந்துருவாரான்னு நம்ம ஆசைப்பட்டது என்ன அப்படிங்கிற சாதனையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த சாதனையை நம்ம சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா இதெல்லாம் சாதனைகள் இவங்க பண்ணதெல்லாம் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு அப்புறம் அப்படியே ஒரு குட்டிகரணம் போட்டு அதை மாற்றுவாங்க பாருங்கள். அதில் பலே கில்லாடிகள் இந்த திராவிட புழுகுணிகள், சரியா? அந்த ஒரு சாதனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4000 கோடி பேக்கேஜ் ஆமாம் நீ பார்த்த அப்படிங்கிற மாதிரி மழைநீர் வடிகாலுக்கு 4000 கோடி ஒதுக்கிட்டாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி 4000 கோடியை ஒதுக்கி பாக்கெட்டில் பதுக்கிட்டாங்க, சரியா? இன்றைக்கும் மழை பெஞ்சா என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். 4000 கோடியில் அவங்க கொஞ்சம் செலவழிச்சிருக்காங்க, மனசாட்சிப்படி செலவழிச்சிருக்காங்கங்க, சும்மா எல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் வேணால் போய் பாருங்களேன், மழை பெய்யும் போது ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு முன்னாடி தண்ணி நிற்காது. அதுவும் அதே மாதிரி 1000க்கு மேலே கேபிள் கனெக்ஷன் வச்சு புகுந்து விளையாடினாரே நம்ம தயாநிதி மாறன் அவர் வீட்டு பக்கம் போய் பாருங்கள், தண்ணியே நிற்காது. அதே மாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏ வீடு, எம்பி வீடு, எல்லார் வீட்டையும் போய் பாருங்கள், எங்கேயாவது ஒரு சொட்டு தண்ணி இருந்ததுன்னா பார்த்துடலாம். 1000 கோடி பேக்கேஜில் நாங்களும் வேலை பார்த்துருக்கோம்ல அப்படின்ட்டு அவர்களுடைய அதிமுக பெரிய பெரிய புள்ளிகள், பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகள் வீடுகள் முன்னாடி தண்ணியே தேங்காத மாதிரி மழைநீர் வடிகால் இது பக்காவாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் மக்களுக்கு தட்டை நீச்சல் அடிக்கிறதுக்கும் வீட்டுக்குள்ளேயே மீன் வேறு வரும். மீன் வந்தால் பிடிச்சி அப்படியே பொறிச்சு டேபிளில் வச்சு பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ளேயே நின்றுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டூர் போகிற வித்தியாசமாக வந்து சுற்றுலா தலங்கள் அமைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, தண்ணிக்குள்ளே ஒரு சேரை வச்சு அதுக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தண்ணியிலே நின்றுக்கிட்டு வீட்டில் வந்து புழங்குற மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹோட்டலில் தண்ணிக்குள்ளேயே நின்றுக்கிட்டு வந்து சமைக்கிற மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணுறாங்கல்ல. அப்போ உங்களுக்கு அந்த அவ்வளோ ரூபாய் கொடுத்து உங்களால் அப்படி மால்தீவு அங்கே இங்கேன்னு போய் தண்ணிக்குள்ளே இந்த என்ஜாய்மெண்ட்லாம் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் மழை இயற்கையாகவே உங்களுக்கு மழை வரும்போது அதை உங்கள் வீடுகளில் வர மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா நீங்களும் காசு செலவழிக்காமல் தண்ணிக்குள்ளேயே நின்று மீன் பிடிக்கலாம், மீனை பிடிச்சி சமைக்கலாம். அதிலே நின்று வந்து நீங்கள் ஒரு ஹோட்டல் கொடுக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையை வந்து பைசா செலவில்லாமல் அனுபவிக்கலாமே. அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவங்களை வந்து இயற்கையோட இயந்து வாழ விட்டுருக்காங்க அப்படின்னு. அப்போ இதுவும் சாதனையில் வரும் தானே. மக்களின் நாடி துடிப்பை அறிஞ்சு மக்களை இயற்கையோடு வாழ்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி எந்த ஏற்பாடும் பண்ணாமல் இருக்கிறது கூட சாதனையில் தான் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெகா சாதனைன்னு ஒன்று இருக்குங்க. மெகா சாதனைன்னு கூட சொல்லலாம். டாஸ்மாக் ஊழல், 10 ரூபா பாலாஜி எல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா? டாஸ்மாக் ஊழலில் அமலாக்கத்துறை உள்ளே வந்து கணக்கு பார்த்து இதில் இவ்வளோ 1000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வச்ச பெருமை சாதனை திமுக அரசையே சாரும். இதுவும் நல்லாட்சியின் நற்செயலில் சேரும் அப்படிங்கிறத நான் தமிழ் கூறும் நல்லுலகுக்கு இது மூலம் தெரிவிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் தலைமை செயலாளர் அலுவலகத்திலேயே அமலாக்கத்துறை சோதிச்சுது. அப்போ இவங்க கூவு இருக்குதே திமுக, அப்படி நல்லவங்க மாதிரியே கூவுனாங்கப்பா. எப்படி வரலாற்றின் முதன்முறையாக இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அமலாக்கத்துறை தலைமை செயலாளர் அலுவலகத்திலேயே கால் வச்சிருக்கு, சோதனை வைக்கிற அளவுக்கு இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க, தூத்து அப்படின்ட்டு பயங்கரமாக அப்படி என்னமா நின்னாங்க தெரியுமா? வெக்கம் இல்லையா, அவமானம் இல்லையா, உங்களுக்கு ரோசம் இல்லையா, மானம் இல்லையா, அப்படியா இப்படியான்னு எடப்பாடியை போட்டு வார்த்தை எடுத்தாங்க. இதே திமுக ஆட்சியில் பெரிய சாதனை, மெகா சாதனையாக என்ன வந்திருக்குன்னா, கேவலம் சாராயம் வியாபாரம் பண்ணுறதில்ல. அதாவது குடிக்க வச்சே குடிகளை கெடுக்கிற அப்பா, அந்த அப்பாவுக்கு அதில் ஊழல்,
அந்த அப்பாவின் மனம் நோகிற விதமாக, அவருடைய சம்பாத்தியத்தில் வந்து குறுக்க வந்து விழுற விதமாக அமலாக்கத்துறை வந்து விழுந்து இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஊழலில் 1000 கோடிக்கு மேலே டாஸ்மாக் ஊழல், சாராய வியாபாரத்தில் ஊழல் அப்படிங்கிற ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்கு. அதையும் நம்ம பாராட்டியே ஆகணும். அதுலேயும் வந்து இந்த சாராய ஊழலில் என்னென்னா, எப்படி இவங்களே சாராயம் காய்ச்சுவாங்களாமா, இவங்களே ஆலைகளில் சாராயம் காய்ச்சி இது பண்ணுவாங்களாம், இவங்களே விற்பாங்களாமா. காய்ச்சி விற்கிறதுல லாபம் காசு, அடுத்து டாஸ்மாக் நடத்துறதுல காசு, அதில் 10 ரூபா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி வேறு காசுன்னு காசு மேலே காசு வந்து இவங்களுக்கு காசு கஜானாவை, தங்களுடைய சொந்த கஜானாக்களை 4 வருடத்தில் எங்கேயோ எகிற வச்ச ஒரு பெருமை, கஜானாவை நிரப்பி கஜானா பிதுங்கி வழியிற அளவுக்கு சேர்த்த பெருமையும் இந்த திமுக அரசையே சாரும். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டியே இல்லைன்னா யார் அதிகமாக விற்பது, யார் அதிகமாக சாராயம் காய்ச்சுவது, யார் அதிகமாக சாராயம் விற்பது. அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் சின்னம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மா பார்வையில் மேற்பார்வையில் அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளே சாராயம் காய்ச்சுகின்ற ஆலை மிடாஸ், அது ஆகோ ஓகோன்னு இருந்தது. அவங்களே சாராயம் காய்ச்சுவாங்க மிடாஸில் இருந்து அப்படியே டாஸ்மாக்கு போகும். சாராயம் காய்ச்சறதுலேயும் வருமானம், விற்கிறதுலேயும் வருமானம், எல்லாத்துலேயும் வருமானம் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே ஜெகத் ரட்சகன், இன்னும் நிறைய எம்பி கனிமொழி அவர்கள் பினாமின்னு சொல்லப்படுது அப்படின்ட்டு இன்னும் அவ்வளவு திமுக பிரமுகர்களும் அமைச்சர்களும் சாராய ஆலைகளை நடத்தி அதிலே சாராயம் காய்ச்சி அதிலே டாஸ்மாகில் விற்று காசு பார்க்குறதுன்ட்டு ஜெகத் ஜோதியா இதுலேயும் பெரிய சாதனை படைச்சிட்டு இருக்காங்க. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் விற்ற வருமானத்தை விட அதிக கோடிகளில், அதாவது ஒன்றை விட நான் அதிகமாக விற்று காட்டுறேன் பாரு அப்படின்னு நிலையாக நின்று சாதிச்சிருக்காங்க. அப்போ நம்ம சாதனை சொல்லி தானே ஆகணும். ஆமாம், நீங்கள் வேணால் பாருங்கள், அதிமுக காலத்தில் வந்த வருமானத்தையும் இப்போயும் பாருங்கள், அது எங்கேயோ போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒவ்வொரு தடவையும் போன பொங்கலை விட இந்த பொங்கலுக்கு அதிக விற்பனை, போன தீபாவளியை விட இந்த தீபாவளிக்கு அதிக விற்பனை. அதில் வேற எங்கேயாவது கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா மாவட்ட ஆட்சியர், அவருக்கு வேலையை பாருங்கள், மாவட்ட ஆட்சியருக்கு அந்த மாவட்டத்தையே கட்டி காப்பாற்றுற வேலை. ஒரு மணல் திருடன்களை பிடிச்சாங்க, மணல் கடத்தல்காரனை கைது செஞ்சாங்க, குண்டாஸ் போட்டாங்க, பெரிய ரவுடிகளை குண்டாஸ் போட்டு உள்ளே அடைச்சாங்க, பெயிலே வாங்க முடியாத அளவுக்கு குண்டாஸ் போட்டு உள்ளே வச்சாங்கன்னு இது வரைக்கும் எந்த மாவட்ட ஆட்சியர் செஞ்ச நற்காரியங்களையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஆனால் கேவலம் சாராயம் விற்கிறதுல அவங்க ஏரியாவில் கம்மியாகிடுச்சான். கூட்டம் போட்டு ஒரு அம்மா கேட்குது, மாவட்ட ஆட்சியர் ஏன் சாராய விற்பனை இவ்வளோ குறைஞ்சி போச்சுன்னு கேட்குது. இப்படி இன்னும் நிறைய சாதனைகள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அதை வந்து நம்ம பார்ட் 2 கூட இடையில பார்த்துக்கலாம். இப்போ சாதனைகள் போதும்னு நினைக்கிறேன். இந்த சாதனைக்கே உங்களுக்கு கண்ணை கட்டுமே. ஆனாலும் அவங்க கொஞ்சம் நெஞ்சில் ஈரம் உள்ளவங்கங்க. அது அந்த படத்தில் வந்து ஒரு வடிவேலு வந்து என்ன செய்வாருன்னா, தனக்கான ஒரு திருட்டு கும்பலை வச்சு திருட வச்சுக்கிட்டு அந்த காசு கலெக்ஷன் எண்ணிக்கிட்டு அதில் ஒரு 99% அவர் எடுத்து வச்சுட்டு 1% அதாவது 2 ரூபா 3 ரூபா இல்லை 5 ரூபா கொடுத்துட்டு போய் டீ குடிங்க அப்படின்னு அனுப்பிடுவார்ல. அது மாதிரி அவங்க 90-95% ஊழல் பண்ணி சாதனை புரிஞ்சு ஊழல் பண்ணி, அதான் முக்கியம், சாதனையாக செஞ்சு ஊழல் சாதனை, திருட்டு சாதனை, திட்டம் தீட்டி மக்களை நாசகாரம் பண்ணும் சாதனை அப்படின்னு டாஸ்மாக் சாதனை அப்படின்னு சாதனை மேலே சாதனை பண்ணி அவங்க வயிறை வளர்த்துக்கிட்டாலும் கொஞ்சம் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோடியா லட்சம் கோடியா அவங்க ஒதுக்கி அவங்க பையில் பதுக்கிக்கிட்டு உங்களுக்கு பாவம் பார்த்து மாதம் 1000 ரூபாய் தராங்க. நீங்கள் வந்து இந்த சாதனையை பாராட்டி தானே ஆகணும். உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அவங்க வெறும் லட்சம் கோடியில் சம்பாதிச்சு, வெறும் லட்சம் கோடியில் சம்பாதிச்சு, வெறும் கோடிக்கணக்கான கல்லூரிகள், வெறும் கோடிக்கணக்கான ஹோட்டல்கள், வெறும் கோடிக்கணக்கான பினாமி சொத்துக்கள் வச்சு வெறும் கோடிக்கணக்கில் சுவிஸில் போட்டு வெறும் கோடிக்கணக்கில் அவங்க ஊழல் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு 1000 ரூபாய் தராங்க. போதாதா? அப்போ அது சாதனை தானே. அதனால் பெண்கள், தகுதி வாய்ந்த பெண்கள் 1000 ரூபாய், உங்கள் வீட்டில் கல்லூரியில் படிக்கிற பெண்ணுக்கு 1000 ரூபாய், தமிழ் புதல்வனுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு அவங்க வெறும் லட்சம் கோடியில் சம்பாதிச்சுட்டு உங்களுக்கு 1000 ரூபாய் தரனால அவங்க சாதனையை நீங்கள் மெச்சி தான் ஆகணும். வேதனை சோதனைன்னு சொல்லப்படாது, சாதனைனே சொல்லுங்கள். சரியா?